எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்எஸ்டி கிச்சன் வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தக்காளி சட்னியாக செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இது இட்லி, தோசை, சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். முக்கியமாக சப்பாத்திக்கெலாம் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 3 to 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பல் பூண்டு நான் உரித்து சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதும் வாசனைக்கு கொஞ்சமாக கறி லீவ்ஸும் சேர்த்துக்கலாங்க. இப்போயே நீங்கள் சேர்த்துருங்க. இதில் சேர்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். லாஸ்ட்டாகவும் நீங்கள் சேர்க்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் தான். நீங்கள் பெருசாக எடுத்திங்கன்னா 2 போதும். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 பேருக்கு செய்கிறேன். இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா அது எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். எப்போவுமே வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கிரேவியும் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததும் நம்ம இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மார்னிங் இட்லி, தோசைக்கெலாம் செய்யும் போது நல்லாயிருக்குங்க, சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதையும் நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலக்கும் போது நமக்கு வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க இது. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்தை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2.5 கூட சேர்த்துக்கலாம். இது கரெக்டான காரம்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதால நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் 3 ஸ்பூன் அதாவது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கும் போது நமக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதனால் நான் மிளகாத்தூளை எண்ணெயிலே சேர்த்துக்கிறேன், அதாவது வெங்காயத்திலே சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இது தக்காளி சட்னி அப்படின்றதுனால நான் வெங்காயம் ஒரு 2 தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 5 தக்காளி நான் மீடியம் சைஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா பெங்களூர் தக்காளி, அதனால் கொஞ்சம் நான் புழிஞ்சு சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஹார்டாக இருக்கு இல்லையா, அதனால் நீங்கள் நாட்டு தக்காளி சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். மூடி வைக்கும்போது நல்லாவே நமக்கு மசிஞ்சு வரும். அதுக்கு தான் நான் மூடி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வைக்கலாங்க. மூடி வைக்கும்போது சீக்கிரமாக நமக்கு வேலை முடியும். இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய குக்கிங் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி என்னோடய ஃபஸ்ட் சேனல்லையும் குக்கிங் டிப்ஸு, கிச்சன் டிப்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். அதுவும் உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி நீங்கள் மூடி வைங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும். அதுக்கு தான் நம்ம தண்ணியில் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த தக்காளியோட அந்த தண்ணி பிரிஞ்சு வரும் பாருங்கள், அதிலே நம்ம செஞ்சு எடுக்க போகிறோம். அது நமக்கு அழகாக வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. தண்ணியில் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது அப்படியே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அடுப்பில் சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது மாதிரி கலந்து விட்டுட்டு இருக்கும்போது நமக்கு இன்னும் ஒரு திக்னஸ் கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். நல்லா ஓரளவுக்கு நமக்கு நல்லா சுண்டி நமக்கு ஒரு திக்கான ஒரு பக்குவத்துக்கு வரும். அப்போ நம்ம இறக்கிடலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் தக்காளியை நீங்கள் லைட்டாக நீங்கள் மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு கூட நீங்கள் சேர்க்கலாம். அப்போ நமக்கு சீக்கிரமாக வேலை முடியும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தோசை ஊற்ற போகிறோம். இந்த தோசை மாவு பேட்டரை நான் ஃபஸ்ட்டே இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மேலே ஐக்கான்லேயும் நான் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த தோசை மாவு ரொம்ப ரொம்ப ஈஸியாக அரைச்சிடலாங்க. நம்ம உளுந்தெல்லாம் அதிகமாக போடணுன்ற அவசியமே இல்லை. கம்மியான உளுந்தை போட்டு நம்ம எப்படி சூப்பராக தோசை, இட்லி ஊற்றப்போனால் எப்படி சுடலான்றது நான் வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன வீடியோ போட்டிருக்கேங்க, அது லிங்க்கில் நான் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ தோசை பாருங்கள் நம்ம ஊற்றிட்டோம்.
சூப்பராக நமக்கு நல்ல ஒரு முறுமுறு தோசை கிடைக்கும். இது ஆறுனா கூட நமக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த முறுமுறுப்பு தன்மை அப்படியே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற ஃபீட்பேக் தாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கும் சரி ஒரு மோட்டிவேஷனாலும் இருக்கும். இப்போ நம்ம தோசையை எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு தோசை தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தோசை மாவு செய்யும் போது நான் சொல்கிற அளவில் நீங்கள் தோசை மாவும் இது மாதிரி தக்காளி சட்னியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான ஒரு சுவையாக இருக்கும். பாருங்கள் தோசை நமக்கு எவ்வளோ முறுமுறுன்னு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டு பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோதான், நம்ம தோசையும் சுட்டாச்சு, நம்ம வந்து சட்னியும் செஞ்சாச்சு, சாப்பிட வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா 2 தோசை நான் சுட்டிருக்கேங்க. பாருங்கள் இன்னும் நமக்கு அந்த முறுமுறுப்பு தன்மை அப்படியே இருக்குது. நல்லாயிருக்கும். ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த சட்னி நம்ம வச்சுட்டு சாப்பிட வேண்டியது. சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம வச்சு தொட்டு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, எனக்கு பார்த்து இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.